நண்பர்களே, உங்கள் மரண தேதியை யாராவது உங்கள் கையில் கொடுத்தால் அடுத்த நொடி நீங்கள் என்ன செய்வீர்கள்? இன்னும் சில மணி நேரங்களில் உங்கள் உயிர் இந்த பூமியை விட்டு பிரிய போகிறது என்று தெரிந்தால் இப்பொழுது நீங்கள் செய்து கொண்டிருக்கும் இந்த அலட்சியமான காரியத்தை செய்வீர்களா? அல்லது உங்கள் கையில் இருக்கும் கைபேசியை பார்த்து கொண்டிருப்பீர்களா? நிச்சயமாக மாட்டீர்கள். கதறி அழுவீர்கள். இன்னும் ஒரு நிமிடம் கிடைக்காதா? இன்னும் ஒரு நொடி என் அன்புக்குரியவர்களிடம் பேச மாட்டேனா? நான் செய்ய நினைத்த காரியங்களை முடிக்க ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா என்று பிரபஞ்சத்திடம் கையேந்தி பிச்சை எடுப்பீர்கள். ஆனால் ஆச்சாரிய சாணக்கியர் உங்கள் முகத்தில் அறைந்து ஒரு உண்மையை கேட்கிறார். மரண தேதி தெரிந்தால் மட்டுமே நீ உன் காலத்தை மதிப்பாயா? ஒவ்வொரு நொடியும் நீ மரணத்தை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறாய் என்பது உனக்கு தெரியாதா? நண்பர்களே, உங்கள் காலண்டரில் இருக்கும் தேதிகள் வெறும் எண்கள் அல்ல, அவை உங்கள் வாழ்நாளின் மீதம் இருக்கும் பக்கங்கள். ஒவ்வொரு முறை நீங்கள் சூரிய உதயத்தை பார்க்கும் போதும் உங்கள் கணக்கிலிருந்து ஒரு நாள் நிரந்தரமாக கழிக்கப்படுகிறது. ஆனால் நாம் எவ்வளவு முட்டாள்தனமாக இருக்கிறோம்! யாராவது உங்கள் சட்டை பையில் கைவிட்டு 100 ரூபாயை திருடினால் அவனோடு சண்டையிடுகிறீர்கள். யாராவது உங்கள் நிலத்தை ஆக்கிரமித்தால் நீதிமன்றம் வரை செல்கிறீர்கள். ஆனால் ஒவ்வொரு நாளும் யாரோ ஒருவன் ஏதோ ஒரு தேவையற்ற செய்தி அல்லது உங்கள் சொந்த சோம்பேறித்தனம் உங்கள் வாழ்நாளின் பல மணி நேரங்களை திருடிக் கொண்டிருக்கிறது. அதற்கு நீங்கள் யாரிடம் சண்டையிடப் போகிறீர்கள்? உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் ஏழையாக பிறந்ததற்கு நீங்கள் காரணம் அல்ல. ஆனால் நீங்கள் ஏழையாகவே வாழ்வதற்கும் ஒரு சாதாரண மனிதனாகவே செத்து மடிவதற்கும் ஒரே ஒரு காரணம் தான் இருக்கிறது. நீங்கள் காலத்தை மதிக்கவில்லை. காலம் ஒரு கொடூரமான வேட்டைக்காரன். அது யாருக்காகவும் காத்திருக்காது. அது அரசனை ஆண்டியாக்கும், ஆண்டியை அரசனாக்கும். நீங்கள் காலத்தை வெல்லப் போகிறீர்களா அல்லது காலத்தால் வேட்டையாடப்பட போகிறீர்களா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நந்த வம்சத்தின் பேரரசன் தனநந்தன் சாணக்கியரை அவமானப்படுத்தி அரசவையை விட்டு வெளியேற்றினான். அந்த நொடி சாணக்கியர் நினைத்திருந்தால் அழுது கொண்டே காடுகளுக்கு சென்றிருக்கலாம். ஆனால் அவர் என்ன செய்தார் தெரியுமா? தனது தலைமுடியை முடிந்து வைத்து ஒரு சபதம் எடுத்தார். இந்த நந்த வம்சத்தை வேரோடு சாய்க்கும் வரை என் கூந்தலை முடிய மாட்டேன். அவர் அந்த சபதத்தை முடித்தது வெறும் வீரத்தால் மட்டுமல்ல, அவர் காலத்தை சரியாக கணக்கிட்டார். ஒவ்வொரு நொடியும் தன் இலக்கை நோக்கி நகர்ந்தார். ஒரு சாதாரண மாடு மேய்க்கும் சிறுவனை, சந்திரகுப்தனை, இந்தியாவின் சக்கரவர்த்தியாக்கினார். சாணக்கியரின் அகராதியில் நாளை என்ற சொல்லே கிடையாது. இன்று உங்கள் நிலை என்ன? நாளை பார்த்து கொள்ளலாம். அடுத்த மாதம் ஒரு புதிய தொழிலை தொடங்கலாம். அடுத்த வருடம் உடற்பயிற்சி செய்யலாம். இந்த நாளை என்ற நச்சுப்பாம்புதான் உங்கள் வெற்றியை பாதியிலேயே விழுங்கிக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் 1 மணி நேரம் சோம்பேறியாக அமர்ந்திருக்கும் போது உங்கள் எதிரி எங்கோ ஒரு இடத்தில் மிக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறான். நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது உலகம் உங்களை முந்தி சென்று கொண்டிருக்கிறது. வாருங்கள், சாணக்கியர் காட்டிய அந்த பயங்கரமான அதே சமயம் வெற்றிகரமான கால மேலாண்மை ரகசியங்களுக்குள் நுழைவோம். இதை கேட்டு முடிக்கும் போது உங்கள் நரம்புகளில் ரத்தம் சூடேறும். சோம்பேறித்தனம் உங்கள் உடலை விட்டு ஓடும். நீங்கள் ஒரு புதிய மனிதனாக பிறப்பீர்கள். ஆச்சாரிய சாணக்கியர் தனது அர்த்த சாஸ்திரத்தில் ஒரு மனிதனின் பொழுதை 8 கூறுகளாக பிரிக்கிறார். ஒரு அரசன் தன் நேரத்தை எப்படி செலவிட வேண்டும் என்பதற்கு அவர் வகுத்த விதிகள் இன்று உங்கள் வாழ்க்கைக்கும் அப்படியே பொருந்தும். நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் அரசன். உங்கள் நேரத்தை நீங்கள் ஆளவில்லை என்றால் உங்கள் அடிமைகள், சோம்பேறித்தனம் மற்றும் தேவையற்ற பழக்கங்கள் உங்களை ஆளத் தொடங்குவார்கள். சாணக்கியர் சந்திரகுப்தனை பார்த்து சொன்ன முதல் பாடம், சூரியன் உன்னை காண்பதற்கு முன் நீ சூரியனை காண வேண்டும். யோசித்து பாருங்கள். நீங்கள் காலை 8 மணிக்கு எழுந்தால் ஏற்கனவே உலகம் 2 மணி நேரம் முன்னேறி சென்று விட்டது என்று அர்த்தம். அந்த 2 மணி நேர இழப்பு என்பது வெறும் 120 நிமிடங்கள் அல்ல. அது உங்கள் வாழ்நாளின் பல பத்தாண்டுகளின் வெற்றியை தள்ளி போடுகிறது. அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரை இருக்கும் அந்த பொழுதை சாணக்கியர் தெய்வீக பொழுது என்கிறார். அந்த நேரத்தில் பிரபஞ்சத்தின் ஆற்றல் மிக அதிகமாக இருக்கும். உங்கள் மூளை ஒரு தெளிந்த நீரோடையை போல இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் செய்யும் திட்டமிடல் ஒருபோதும் தோற்காது. சந்திரகுப்தன் ஒரு சாதாரண சிறுவனாக இருந்தபோது அவனது உடல் வலிமையை விட அவனது மன வலிமையை சாணக்கியர் செதுக்கினார். ஒவ்வொரு நாளும் விடியும் முன் அவன் தற்காப்பு கலைகளையும் அரசியல் தந்திரங்களையும் கற்க வேண்டும் என்பது சாணக்கியரின் கட்டளை. இன்றைய சூழலில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் உங்கள் இலக்கை அடைய வேண்டுமானால் அந்த அதிகாலை நேரத்தை உங்களுக்காக மட்டும் ஒதுக்குங்கள். சமூக வலைத்தளங்களோ, நண்பர்களோ, குடும்பத்தாரோ உங்களை தொந்தரவு செய்யாத அந்த அமைதியான நேரத்தில் உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் செதுக்க வேண்டும். எவன் ஒருவன் அதிகாலையை வெல்கிறானோ அவன் அந்த முழு நாளையுமே வெல்கிறான். சாணக்கியர் ஒரு மிக முக்கியமான சூத்திரத்தை சொல்கிறார். நாளை செய்ய வேண்டியதை இன்று செய், இன்று செய்ய வேண்டியதை இப்பொழுதே செய். ஏன் சாணக்கியர் இதை இவ்வளவு வலியுறுத்துகிறார்? ஏனெனில் நாளை என்பது ஒரு மாயை. அது ஒருபோதும் வராது. நீங்கள் ஒரு காரியத்தை தள்ளி போடும் ஒவ்வொரு முறையும் உங்கள் மூளைக்கு நீ ஒரு பலவீனமானவன் என்ற செய்தியை தருகிறீர்கள். ஒரு தொழிலை தொடங்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? ஒரு புதிய மொழியை கற்க வேண்டுமா? உடற்பயிற்சி செய்ய வேண்டுமா?
அடுத்த திங்கட்கிழமை பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்வது உங்கள் தோல்விக்கான முதல் கையெழுத்து. அந்த திங்கட்கிழமை ஒருபோதும் வராது. நேரத்தை மேலாண்மை செய்வது என்பது வெறும் கடிகாரத்தை பார்ப்பது மட்டுமல்ல, தேவையற்ற மனிதர்களை தவிர்ப்பதும் கூட. சாணக்கியர் கூறுகிறார், யார் உனக்கு அறிவை தரவில்லையோ, யார் உனக்கு தெளிவை தரவில்லையோ, யார் உன்னுடன் இருக்கும்போது உன் காலத்தின் மதிப்பு உனக்கு தெரியவில்லையோ அவர்களை உடனே விலக்கிவை. நீங்கள் 1 மணி நேரம் ஒரு நண்பருடன் அமர்ந்து பேசுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அந்த பேச்சு முடிந்த பிறகு உங்கள் மனதில் ஒரு உத்வேகம் பிறக்கிறதா, அல்லது ஒரு புதிய செய்தி உங்களுக்கு தெரிந்ததா, அல்லது உங்கள் மனம் அமைதி பெற்றதா? இவை எதுவுமே நடக்கவில்லை என்றால் நீங்கள் அந்த 1 மணி நேரத்தில் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஆம், காலத்தை வீணாக்குவது என்பது ஒரு மெதுவான தற்கொலைதான். சாணக்கியர் தனது சீடர்களை தேர்ந்தெடுப்பதில் மிக கடுமையாக இருந்தார். நேரத்தின் மதிப்பு தெரியாத ஒருவனுக்கு அவர் ஒருபோதும் கல்வி கற்பிக்கவில்லை. நண்பர்களே, சாணக்கியர் ஒரு முறை சந்திரகுப்தனை ஒரு நதிக்கரைக்கு அழைத்துச் சென்றார். அங்கே ஓடிக்கொண்டிருந்த நீரை சுட்டிக்காட்டி ஒரு கேள்வியை கேட்டார். சந்திரகுப்தா, இந்த ஆற்றில் இப்போது உன் காலடியில் பட்டுச் சென்ற அதே நீர்த்துளியை உன்னால் மீண்டும் தொட முடியுமா? சந்திரகுப்தன் குழப்பத்துடன், முடியாது ஆச்சாரியா, அது கடலை நோக்கி சென்று விட்டதே என்றான். சாணக்கியர் கணீர் என்ற குரலில் சொன்னார், அதுதான் காலம். கடந்து செல்லும் ஒவ்வொரு நொடியும் இந்த நீரைப் போலத்தான். ஒருமுறை உன்னை கடந்து விட்டால் அது பிரபஞ்சத்தின் முடிவிலா இருளில் கரைந்துவிடும். ஒரு பேரரசனாக நீ மாற வேண்டுமானால் ஓடும் நீரை வேடிக்கை பார்ப்பவனாக இருக்கக்கூடாது. அந்த நீரின் வேகத்தை பயன்படுத்தி மின்சாரத்தை உருவாக்கும் அறிவாளியாக இருக்க வேண்டும். நாம் அனைவரும் ஒரு தவறு செய்கிறோம். நல்ல காலம் வரும் என்று காத்திருக்கிறோம். சாணக்கியர் சொல்கிறார், காலம் யாருக்காகவும் பூங்கொத்துகளுடன் காத்திருப்பதில்லை. நீதான் காலத்தின் பிடரியை பிடித்து உனக்கு சாதகமாக திருப்ப வேண்டும். சந்திரகுப்தன் மௌரிய பேரரசை நிறுவுவதற்கு முன் பலமுறை தோல்வியை தழுவினான். ஒரு முறை ஒரு குடிசையில் ஒளிந்திருந்த போது ஒரு தாய் தன் குழந்தைக்கு சூடான கஞ்சியை ஊட்டுவதை கண்டான். அந்த குழந்தை கஞ்சியின் நடுப்பகுதியில் கை வைத்து சுட்டுக் கொண்டது. அப்போது அந்த தாய் சொன்னாள், சந்திரகுப்தனை போல பேராசைப்படாதே, கஞ்சியின் ஓரத்திலிருந்து குடிக்கத் தொடங்கு, அப்போதுதான் கை சுடாது. இதை மறைந்திருந்து கேட்ட சாணக்கியர் சந்திரகுப்தனிடம் ஒரு மாபெரும் பாடத்தை சொன்னார். சந்திரகுப்தா, நேரத்தை மேலாண்மை செய்வது என்பது மொத்த பேரரசையும் ஒரே நாளில் பிடிப்பது அல்ல. ஒவ்வொரு நொடியும் சிறு சிறு வெற்றிகளை சேகரிப்பது. எல்லையை முதலில் பலப்படுத்து, பிறகு மையப்பகுதியை தாக்கு. சரியான நேரத்திற்காக காத்திருப்பது பலவீனம் அல்ல, அது மிகப்பெரிய ராஜதந்திரம். உங்கள் வாழ்க்கையிலும் அப்படித்தான். ஒரே நாளில் கோடீஸ்வரனாகவோ அல்லது வெற்றியாளனாகவோ மாற முடியாது. மெல்ல மெல்ல நீங்கள் முழு உலகையும் வெல்வீர்கள். ஆச்சாரிய சாணக்கியர் ஒரு எச்சரிக்கையை தருகிறார். காலத்தை வீணாக்குபவன் உனக்கு நண்பனாக இருந்தால் அவன் உன் எதிரியை விடக்கூடியவன். ஏன் தெரியுமா? எதிரி உங்கள் உயிரை பறிக்கலாம், ஆனால் காலத்தை வீணடிக்கும் நண்பன் உங்கள் வாழ்நாளின் அர்த்தத்தை பறிக்கிறான். உங்களை சுற்றி இருக்கும் மனிதர்களை கவனித்து பாருங்கள். அவர்கள் எதை பற்றி பேசுகிறார்கள்? மற்றவர்களை பற்றி புரணி பேசுகிறார்களா, அல்லது எதிர்காலத்தை பற்றி திட்டமிடுகிறார்களா? ஒரு அரசன் தன் அமைச்சர்களுடன் விவாதிக்கும் நேரத்தை விட தன் ஒற்றர்களிடமிருந்து தகவல்களை பெறும் நேரத்தை மிக முக்கியமானதாக கருத வேண்டும் என்றார் சாணக்கியர். அதாவது, தேவையற்ற புகழ்ச்சிகளுக்கு செவிசாய்க்காமல் கசப்பான உண்மைகளுக்கு நேரம் ஒதுக்குங்கள். நேரத்தை மேலாண்மை செய்ய உங்களுக்கு தேவைப்படுவது ஒரு கடிகாரம் அல்ல, ஒரு வலுவான ஒழுக்கம். சாணக்கியர் சந்திரகுப்தனுக்கு ஒரு கடுமையான விதியை கொடுத்தார். நீ உன் உடலை பேணுவதற்கு ஒரு நேரம், போர் பயிற்சிக்கு ஒரு நேரம், மக்கள் குறைகளை கேட்க ஒரு நேரம் என பிரித்துக்கொள். எந்த சூழலிலும் அந்த விதியை மீறக்கூடாது. ஒருமுறை சந்திரகுப்தன் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த போது கூட சாணக்கியர் அவனை ஓய்வெடுக்க விடவில்லை. உன் உடல் பலவீனமாக இருக்கலாம், ஆனால் உன் காலம் உனக்காக காத்திருக்கிறது. எதிரி உன் பலவீனமான நேரத்தை தான் தன் வெற்றிக்கான நேரமாக கணக்கிடுவான் என்றார். நண்பர்களே, உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். இன்று காலை நீங்கள் செய்ய நினைத்த காரியத்தை சரியாக செய்தீர்களா, அல்லது மனநிலை சரியாக இல்லை என்று காரணத்தை சொல்லி தள்ளி போட்டீர்களா? உங்கள் மனம் உங்களை ஏமாற்றுகிறது. சாணக்கியர் சொல்கிறார், மனதை கட்டுப்படுத்த தெரியாதவன் காலத்தின் அடிமை, மனதை வென்றவன் காலத்தின் எஜமானன். இதுவரை காலத்தின் மதிப்பை பார்த்தோம். இப்பொழுது சாணக்கியர் வகுத்துக் கொடுத்த அந்த 8 கால மேலாண்மை சூத்திரங்களை உங்கள் வாழ்க்கையில் எப்படி புகுத்த வேண்டும் என்று பார்ப்போம். இதை கேட்டு முடிக்கும் போது உங்கள் கையில் ஒரு கடிகாரம் இருக்காது, காலத்தை ஆளும் ஒரு மந்திரவாள் இருக்கும். நாம் ஏன் தோல்வி அடைகிறோம் தெரியுமா? இழந்தவற்றை பற்றி அழுது கொண்டும் இனி வரப்போவதை எண்ணி பயந்து கொண்டும் கையில் இருக்கும் இந்த நொடியை கொலை செய்கிறோம். புத்திசாலி என்பவன் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த நொடியை செதுக்குபவன். ஒருவன் எப்பொழுது காலத்தை சரியாக பயன்படுத்துகிறான் தெரியுமா? அவன் தனிமையில் இருக்கும் போதுதான். சாணக்கியர் சந்திரகுப்தனை பல நாட்கள் காட்டில் தனிமையில் இருக்கச் செய்தார். எவன் ஒருவன் தன் தனிமையை ஆக்கப்பூர்வமாக மாற்றுகிறானோ அவன் கூட்டத்தில் இருக்கும்போது தலைவனாக தெரிவான். நீங்கள் தனிமையில் இருக்கும்போது என்ன செய்கிறீர்கள்? உங்கள் எதிர்காலத்தை செதுக்குகிறீர்களா, அல்லது திரைக்கு பின்னால் காலத்தை தொலைக்கிறீர்களா?
சாணக்கியரின் அர்த்த சாஸ்திரத்தில் காரிய சித்தி என்ற ஒரு கலை இருக்கிறது. அதாவது 100 வேலைகள் உங்கள் முன் இருந்தால் அதில் எதை தொட்டால் மீதி 99 வேலைகள் தானாக நடக்கும் என்று கணக்கிடுவது. முக்கியமில்லாத வேலைகளுக்காக உங்கள் ஆற்றலை செலவிடாதீர்கள். சிங்கம் வேட்டையாடும் போது சிறு முயல்களை துரத்தாது, அது யானையை மட்டுமே குறிவைக்கும். உங்கள் இலக்கு யானையை போன்றது என்றால் சிறு சிறு விஷயங்களுக்கு நேரம் ஒதுக்காதீர்கள். நேரத்தை மேலாண்மை செய்வது என்பது தூங்காமல் இருப்பது அல்ல, சரியான நேரத்தில் தூங்கி சரியான நேரத்தில் எழுவது. சாணக்கியர் சொல்கிறார், ஒரு அதிகப்படியான உறக்கம் ஒருவனின் அறிவை மழுங்கடிக்கும், அதிகப்படியான உணவு அவனது சுறுசுறுப்பை கொல்லும். உங்கள் உடலை ஒரு போர்க்கருவியாக வைத்திருங்கள், அப்போதுதான் காலம் உங்களுக்கு அடிபணியும். அதிகமாக பேசுபவர்கள் தங்கள் ஆற்றலை சொல்லால் செலவிடுகிறார்கள், செய்பவர்கள் அந்த ஆற்றலை செயலால் காட்டுகிறார்கள். சாணக்கியர் சந்திரகுப்தனிடம் சொன்னார், உன் திட்டங்களை உலகிற்கு சொல்லாதே, உன் செயல்கள் உலகிற்கு சொல்லட்டும். வீணான அரட்டைகள் உங்கள் மூளையை சோர்வடைய செய்யும். மௌனமாக இருங்கள், உங்கள் மௌனத்தில் காலத்தை சேமிப்பீர்கள். நேரம் என்பது கடிகார முள் மட்டுமல்ல, அது உங்களை சுற்றி இருக்கும் சூழல். மழை பெய்யும் போது விதை விதைக்க முடியாது, வெயில் காயும் போது அறுவடை செய்ய முடியாது. காலத்தின் சுழற்சியை புரிந்து கொண்டு செயல்படுபவன் ஒருபோதும் தோற்பதில்லை. பணத்தை சேமிப்பதை விட காலத்தை சேமிப்பது கடினம். பணத்தை சேமித்தால் வட்டி கிடைக்கும், காலத்தை சேமித்தால் வாழ்க்கையே கிடைக்கும். ஒவ்வொரு நொடியையும் ஒரு முதலீடாக பாருங்கள். இப்போது நான் செய்யும் இந்த செயல் எனக்கு 5 வருடம் கழித்து என்ன பலனை தரும் என்று உங்களை கேட்டுக்கொண்டே இருங்கள். இதுதான் சாணக்கியர் கற்பித்த மிக கடுமையான பாடம். மரணம் உன் தலைக்கு மேலே ஒரு தொங்கும் வாளை போல் இருக்கிறது என்பதை மறக்காதே. இன்று நீங்கள் செய்யும் காரியம்தான் உங்கள் வாழ்க்கையின் கடைசி செயலாக இருக்கும் என்றால் அதை எவ்வளவு சிறப்பாக செய்வீர்கள். அதே வேகத்துடன் ஒவ்வொரு வேலையையும் செய்யுங்கள். நண்பர்களே, இதோ இந்த காணொளியின் இறுதிக்கு வந்துவிட்டோம். ஆனால் இது ஒரு முடிவல்ல, உங்கள் வாழ்க்கையின் ஒரு புதிய அதிகாரம் தொடங்கும் புள்ளி. ஆச்சாரிய சாணக்கியரின் கால மேலாண்மை ரகசியங்களை நீங்கள் கேட்டீர்கள். இப்போது உங்கள் முன் 2 வழிகள் உள்ளன. ஒன்று, இந்த காணொளியை பார்த்து முடித்தவுடன் இதுவரை பார்த்த பல்லாயிரக்கணக்கான காணொளிகளைப் போல இதையும் கடந்து சென்றுவிட்டு மீண்டும் உங்கள் பழைய சோம்பேறித்தனமான வாழ்க்கைக்கு திரும்புவது, உங்கள் காலத்தை மீண்டும் வீணாக்குவது. ஒரு சாதாரண மனிதனாக பிறந்து எவருக்கும் தெரியாமல் ஒரு சாதாரண மனிதனாகவே மரிக்கிறது. ஆனால் உங்களுக்குள் இன்னும் அந்த நெருப்பு அணையாமல் இருந்தால் நீங்கள் 2வது வழியை தேர்ந்தெடுப்பீர்கள். இன்று முதல், இல்லை இந்த நொடி முதல் உங்கள் காலம் உங்களுடையது. உங்கள் காலத்தை யாரும் திருட நீங்கள் அனுமதிக்க மாட்டீர்கள். உங்களை சுற்றி இருக்கும் உலகம் உங்களை வாயாடி என்று சொன்னாலும் பரவாயில்லை, முரடன் என்று சொன்னாலும் பரவாயில்லை, ஆனால் நேரத்தை வீணாக்குபவன் என்று மட்டும் சொல்ல இடம் கொடுக்காதீர்கள். சாணக்கியர் தன் வாழ்நாளின் இறுதி நொடி வரை ஒரு கணத்தை கூட வீணாக்கவில்லை. அதனால்தான் இன்று 2000 ஆண்டுகள் கடந்தும் ஒரு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப காலத்தில் கூட நாம் அவரது பெயரை கேட்டால் நிமிர்ந்து உட்கார்கிறோம். யோசித்து பாருங்கள், நீங்கள் இறந்த பிறகு உங்களை உலகம் எப்படி நினைக்க வேண்டும்? இவன் ஒரு சாதாரண மனிதன் காலத்தை சாப்பிட்டு விட்டு சென்றான் என்றா, அல்லது இவன் காலத்தை செதுக்கி ஒரு சரித்திரத்தை படைத்தான் என்றா? நண்பர்களே, உங்கள் கையில் இருக்கும் கடிகாரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது வெறும் நேரத்தை காட்டவில்லை, உங்கள் ஆயுள் முடிந்து கொண்டிருப்பதை நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. உங்கள் கனவுகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. உங்கள் குடும்பத்தின் எதிர்காலம் உங்கள் கையில் இருக்கிறது. உங்கள் வெற்றிக்காக உங்கள் காலம் தவம் செய்து கொண்டிருக்கிறது. இப்போதே ஒரு சபதம் எடுங்கள். நான் இனி என் இலக்கை நோக்கி மட்டுமே நகர்வேன். தேவையில்லாத உறவுகளுக்கு என் நேரத்தில் இடமில்லை. தேவையற்ற பொழுதுபோக்குகளுக்கு என் வாழ்வில் இடமில்லை. நான் காலத்தை வேட்டையாடுவேன். இந்த காணொளி உங்கள் மனசாட்சியை தட்டியிருந்தால், உங்கள் நரம்புகளில் ஒரு சிறு துடிப்பையாவது ஏற்படுத்தி இருந்தால் அதை ஒரு செயலாக மாற்றுங்கள். இந்த உலகத்திற்கு நீங்கள் யார் என்று காட்ட வேண்டிய நேரம் இது. மன்னர்களை உருவாக்கிய அந்த பேராசான் சாணக்கியரின் இந்த நீதி உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கட்டும். இந்த காணொளி உங்களுக்கு ஒரு சிறு மாற்றத்தையாவது கொடுத்திருந்தால், இதே போன்ற இன்னும் பல வாழ்வியல் பாடங்களை உங்களுக்காக நான் கொண்டு வர காத்திருக்கிறேன். உங்கள் முன்னேற்ற பாதையில் ஒரு சிறு துணையாக இருக்க இந்த தளத்தை நீங்கள் பின்தொடரலாம். உங்கள் வாழ்க்கையை பற்றிய உங்கள் சபதத்தை கீழே உள்ள கருத்து பெட்டியில் இடுங்கள். ஞாபகம் இருக்கட்டும், காலம் உங்களை வேட்டையாடும் முன் நீங்கள் காலத்தை வேட்டையாடுங்கள். வாழுங்கள், ஒரு வெற்றியாளனாக ஆளுங்கள். இந்த உலகத்தை உங்கள் காலத்தால் மீண்டும் ஒரு வலிமையான காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.